ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கூத்தாடி விஜய் தமிழர் இல்லை, இவர் வந்தேரி வடுக இனத்தை சார்ந்தவர். இது நம்ம ஆதாரபூர்வமாக முந்தைய விழியங்களில் சொல்லியிருப்போம். அவருடைய தந்தை தமிழே தெரியாதுன்னு பேசினது எதுவுமே கிடையாது. எனக்கு என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழே சரியா தெரியாது, உண்மையே சொல்றேன். விஜயுடைய தாய் ஆந்திராவிலிருந்து வந்த தெலுங்கு முதலியார்ன்றது. எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே லைட் மியூசிக் சிங்கர்ஸாக வந்தாங்க. ஹைதராபாத்லேருந்து கிளம்பி எப்படி மேம் உங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு? எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஹைதராபாத் செகண்டராபாத்லேருந்து கிளம்பி வந்தவங்க. ஒரு நல்ல இதில் வரணும்னு ரெண்டு பேரும் கிளம்பி வந்தாங்க. அம்மா ஆக்ட் பண்ணணுன்னு தான் வந்தாங்க. இங்கே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே ஏதோ சாதிக்கணும்னு அங்கேருந்து வந்தாங்க. அப்புறம் விஜயுடைய பூர்வீக ஊருன்னு சொல்லப்படக்கூடிய தங்கச்சி மடம் என்னும் ஊருக்கே சென்று கல ஆய்வு செய்தது. விஜய் அப்பாவுக்கு பூர்வீக ராமேஸ்வரமே கிடையாது கண்டிப்பா. அதுக்கப்புறம் கூத்தாடி விஜய் ராஜபக்சேவுக்கு மிகவும் நெருக்கமான கண்டி தெலுங்கன் தான்றதையும் இன்னொரு விழயத்துல சொல்லியிருப்போம். அந்த விழயத்துல ஒரு சில பகுதியை இப்போ பார்ப்போம். நடிகர் விஜய் தமிழர்லன்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அவருடைய அப்பா கண்டி தெலுங்கரா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ராஜபக்சேலாம் இருக்கான்ல, அவனுடைய சொந்தக்காரராக இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இலங்கையிலிருந்து இங்கே ராமேஸ்வரம் வந்திருக்கலாம். ராமேஸ்வரத்தில் ஹாஸ்டலில் படிச்சுட்டு அது என் சொந்த ஊருன்னு சொல்லிக்கிட்டார். நடிகர் விஜயுடைய மனைவியை கூட பாருங்க, இலங்கை தமிழர்னு சொல்லிக்கிறாங்க. இந்த லைக்கா ஓனர் அதே கதை தான். லைக்கா ஓனர் தன்னை ஈழத்தமிழர்னு சொல்லிப்பார், ஆனால் முழுக்க கண்டி தெலுங்கன் தான். அதே போல தான் அவருடைய மனைவியுமே. அதுக்கப்புறம் விஜய் இந்த லைக்கா ப்ரொடக்ஷனில் நடித்தார்ல, அந்த கத்தி திரைப்படம், அந்த திரைப்படம் தான் விஜய்க்கு ஒரு டேர்னிங் பாயிண்டான திரைப்படம். அப்போ திட்டமிட்டு இந்த லைக்கா நிறுவனம் தான் நடிகர் விஜயை தூக்கி விட்டுருக்கான்ற ஒரு சந்தேகம் எழுது. அது மட்டும் இல்லை, இந்த லைக்கா நிறுவனம் தான் இப்போ விஜயுடைய பையனோட முதல் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இன்னும் ஏன், இந்த ராஜபக்சேயுடைய மகன் இருக்கான்ல, நமல் ராஜபக்சா, அவன் விஜயுடைய அரசியல் வருகையை பார்த்து விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கிறான். ராஜபக்சேயோட பையன் மட்டும் இல்லை, நடிகர் விஜயுமே ராஜபக்சேக்கு மறைமுக ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ராஜபக்சேக்கு எதிராக கையெழுத்து போட சொன்னா கையெழுத்து போடாம தவிர்த்திருக்காரு. போட முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவிற்கு எதிராக ஒரு கையெழுத்து கூட போட நடிகர் விஜய் மறுத்திருப்பது உலக தமிழர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. இதன் மூலமாகவும் இவருக்கும் ராஜபக்சேவுக்கும் தொடர்பு இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் எழுது. இன்னொரு மிகப்பெரிய ஆதாரம் என்னதுன்னா, நடிகர் எம்ஜிஆருமே கண்டியிலிருந்து கொண்டு வரப்பட்டவர் தான். நடிகர் விஜய் இலங்கையில் உள்ள கண்டி தெலுங்கனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ஆதாரமும் பாருங்களேன், நடிகர் விஜய்க்கு இலங்கையில் இருக்கிற எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டிலையுமே இருக்கு, ஆனால் பாருங்க இலங்கையில் போய் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டி தெலுங்கனா இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளோத்தையும் நம்ம செஞ்சு விஜய் தமிழர் இல்லைன்றதை நிரூபித்தோம். இதற்கு விஜயுடைய தரப்புல இருந்து எதிர்வினை ஆற்றிருக்காங்க. அவர் தமிழ் சமூகம் தான் நம்ப வைக்கிறதுக்காக ஒரு பெரிய ஃப்ராடு தனம் பண்ணியிருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம இந்த விழயத்தில் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். முதல்ல விஜயுடைய பூர்வீக ஊர் எது? இதுக்கான விடை யார் கேட்டாலும் சொல்லிடுவாங்க. S.A. சந்திரசேகரின் பூர்வீகம் தங்கச்சி மடம். ராமநாதபுரத்தில் உள்ள தங்கச்சி மடத்தில் பிறந்தவர் தான் S.A. சந்திரசேகர். தங்கச்சி மடத்தில் பிறந்தவர் தான் S.A. சந்திரசேகர். நீங்க ராமேஸ்வரத்துல பிறந்தீங்க. அங்கேருந்து சென்னைக்கு உங்களை சினிமா பயணத்துக்கு வரவழைச்சது எது? நான் பிறந்தது தங்கச்சி மடம் ராமேஸ்வரம் பக்கத்தில். இயக்குனர் S.A. சந்திரசேகர் ராமேஸ்வரத்தை பூர்வீகமாக கொண்டவர். தங்கச்சி மடம் ராமேஸ்வரம் பக்கத்தில். தங்கச்சி மடத்துக்குள்ள என்ன ஊர்னா தண்ணீர் ஊத்துன்ற ஒரு கிராமம். இந்த ஊர் தான் கூத்தாடி விஜயின் பூர்வீக ஊர். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நடிகர் விஜய் அவங்க பிறந்தது வளர்ந்தது அவங்க பூர்வீகம் எல்லாமே சென்னை தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பலர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது இல்லை அப்படின்னும் அவர் பிறந்தது அவர் பூர்வீகம் சொந்த ஊர் எல்லாமே ராமேஸ்வரத்துல தங்கச்சி மடத்துக்கு பக்கத்துல இருக்கிற இந்த தண்ணீர் ஊற்று கிராமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவங்களுடைய அப்பா இருக்காங்களா S.A. சந்திரசேகர், அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய கல்லறைகள் இங்க தான் இருக்கும் அப்படின்னும் விஜய் இங்க தான் பிறந்தாங்க, இங்க ஒரு பூர்வீகமான ஒரு பழைய வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு இப்போ வரைக்கும் அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் மக்கள் சொல்றாங்க. தங்கச்சி மடத்துல தண்ணீர் ஊத்து கிராமத்துல தான் நடிகர் விஜயின் பூர்வீக ஊர் இருக்கு இப்படின்னு தான் நீண்ட காலமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா 5ஆம் தமிழர் சங்கம் கல ஆய்வு செய்து உறுதிப்படுத்தணும். என்னதுன்னா, நடிகர் விஜய் தமிழர் கிடையாது.
எஸ்.ஏ. சந்திரசேகர் தங்கச்சி மடம் அவருடைய பூர்வீகம்னு சொன்னதே ஒரு பொய். தங்கச்சி மடத்துல இந்த தண்ணீர் ஊத்துன்ற கிராமம் அவருடைய பூர்வீகம் கிடையாது. அந்த ஊர்ல இவருக்கு சொந்தக்காரங்களும் யாருமே கிடையாது. எஸ்.ஏ. சந்திரசேகர் அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வந்திருக்காரு. இதை தான் நம்ம ஆதாரபூர்வமா அந்த ஊர்ல உள்ள முக்கியமான ஆளை வச்சு ப்ரூவ் பண்ணோம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் வட்டம் தங்கச்சி மடம் அருகில் அமைந்திருக்கும் தண்ணீர் ஊற்று கிராமத்தை சேர்ந்த பூர்வீக குடியான உயர் திரு அன்பு சகோதரர் திரு பெனடிக்ட் அவர்களிடமிருந்து திரைப்பட நடிகர் விஜய் அவர்களை பற்றி அவருக்கு தெரிந்த தகவல்களை நம்முடன் பகிர்கிறார். அன்பான தமிழ் உறவுகளே, நான் தங்கச்சி மடம் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடம் தண்ணீர் ஊற்று கிராம பகுதியைச் சேர்ந்தவர். தீவின் பூர்வீக குடிகளில் நாங்கள் மூத்தவர்கள். நடிகர் விஜயின் தந்தை எங்களது தண்ணீரூற்று கிராமத்தில் அருகே அமைந்திருக்கும் புனித தெரசால் பள்ளியில் விடுதியிலிருந்து தங்கி படித்தவர். விஜய் அப்பாவுக்கு பூர்வீக ராமேஸ்வரமே கிடையாது கண்டிப்பா. விஜய் அப்பாவுக்கு பூர்வீக ராமேஸ்வரமே கிடையாது கண்டிப்பா. நீங்க வந்து கிறிஸ்தவர் தானையா? இப்ப உங்களோட குலதெய்வம் இந்த ஊர்ல தானே இருக்கானா? நாங்க சவேரியார் காலத்துல மதம் மாற்றப்பட்டவர்கள். சரி சரி. அதுக்கு முன்னாடி எங்க குலதெய்வம் முனியசாமி, தர்ம முனியசாமி. ஓகே ஓகே. அந்த மாதிரி இப்ப விஜயோட அப்பாவுக்கும் இங்க இருக்கிற மாதிரி சொல்றாங்க, அதான் கேட்டோம். விஜய் அப்பாவுக்கு பூர்வீக ராமேஸ்வரமே கிடையாது கண்டிப்பா. சரியா, அப்ப நன்றி. இப்ப வேற யாரும் இப்ப டவுட்னா கூட இங்க வந்தாங்கன்னா நான் சொல்றேன், நீங்க அவங்க கிட்ட கூட கிளாரிஃபை பண்ணிருங்க. ஏன்னா பூர்வீக குடியாளு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுதான். சரியா சரியா சரியா. சரியா, ரொம்ப ரொம்ப நன்றியா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழே சரியா தெரியாது, உண்மையே சொல்றேன். ஒருத்தர் ஒரு ஊரை பூர்வீக ஊர்னு சொல்றாங்கன்னா அந்த ஊர்ல அவங்களுடைய சொந்தக்காரவங்க இருக்கணும். தூரத்து சொந்தங்கள்னாச்சும் அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவருடைய குலதெய்வமும் அந்த ஊருக்கு பக்கத்து ஊர்களில் இருக்கணும். இப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் இதுதான் எங்கள் பூர்வீக ஊர்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்தேரிகள் தான். அவங்க அந்த ஊருக்கு குடியேறியவர்கள். இப்படி தான் எஸ்.ஏ. சந்திரசேகருமே தமிழ்நாட்டுக்கு வந்தேறியவர். அவருக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு பூர்வீகமும் கிடையாது. ஒரு பேசிக் ரூலை மட்டும் புரிஞ்சுக்கும். இந்த பிண்டாரிகளை பொறுத்தவரையும் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்கள் இருக்காங்களே, அவர்கள் யாருமே தமிழர்களாக இருக்க மாட்டாங்க. இந்த பிண்டாரிகளால் உருவாக்கப்பட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்களே, அவர்கள் யாரும் தமிழர்களுக்கு கிடையாது. இது ஒரு பேசிக் ரூல். இவங்க யாரெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் இவங்களுடைய ஆட்கள் தான். அவங்க நிச்சயமாக வேற்று இனத்தாரோ இல்லை கலப்பினமாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் இவங்க சொல் பேச்சையும் கேட்பாங்க. இதை மட்டும் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிண்டாரிகள் ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிறாங்க, ஒருத்தரை வளர்த்து விட்றாங்கன்னா அவங்க நிச்சயமாக தமிழராகவே இருக்க மாட்டாங்க. 5ஆம் தமிழர் சங்கம் இந்த கூத்தாடி விஜய் தமிழர் இல்லைன்னு ஆதாரபூர்வமாக கலாய்வு செய்து நிரூபித்தோம். இது விஜயின் அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அடி. ஏன்னா இந்த காலகட்டத்தில், இந்த சத்தியயுகத்தில் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும். இதுதான் மக்களின் எதிர்பார்ப்பு. அதுக்காக தான் பல போலி தமிழர்களை இந்த பிண்டாரிகள் உருவாக்கிட்டே இருந்தாங்க. அப்படி உருவாக்கப்பட்ட இந்த பிண்டாரிகளின் கடைசி நம்பிக்கை தான் இந்த கூத்தாடி விஜய். விஜய்க்கு அப்புறம் மீண்டும் ஒருத்தர் சினிமாலேருந்து மக்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா காலம் அப்படி. அதனால இந்த பிண்டாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, நடிகர் விஜய் நம்ம தமிழர்லன்னு சொல்லிட்டோம், ஆதாரங்களையும் காமிச்சிட்டோம். இதை மூடி மறைக்கும் விதமாக ஒரு புதிய கதையை எழுத ஆரம்பிச்சாங்க. என்னதுன்னா, நடிகர் விஜயுடைய ஊர் தங்கச்சி மடம் இல்லை, அவருடைய ஊர் ராமநாதபுரத்தில் இருக்க முத்துப்பேட்டை அப்படின்ற ஒரு புது உருட்டை உருட்டினாங்க. அதுக்கு இந்த பிண்டாரிகள் இந்த பெரிய சேனலான இந்தியா கிளிட்ஸ்லாம் இருக்குல்ல, இதற்கு பெய்டு ப்ரொமோஷன் வீடியோவாகவே விஜயுடைய பூர்வீகம் இதுதான் அப்படின்னு சொல்லி விழியம் போட வச்சுருக்காங்க. அவங்களும் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதற்கு முன்பே இன்னொரு யூடியூப் சேனல்லையுமே இதை பண்ணியிருக்காங்க. அந்த சேனல் பேர் பிரேக்கிங் விளாக்ஸ். இவங்களுமே விஜய் தமிழர் தான் மக்களை நம்ப வைக்கிறதுக்கு பயங்கரமாக மெனக்கெட்டிருக்காங்க. அப்புறம் இந்த RSS ஊடகமான தினமலரில் விஜயுடைய பூர்வீக ஊர் முத்துப்பேட்டை தான் சொல்லி மக்களை நம்ப வைக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ கலெக்டிவாக இப்போ நம்ம பார்த்துடலாம். நேர்களே, உள்ளூர் மக்கள் நம்ம கிட்ட சொன்ன அந்த முத்துப்பேட்டை ஊருக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே தான் விஜய் அவங்களுடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய கல்லறை இருக்குது அப்படின்னும், எஸ்.ஏ. சந்திரசேகர் அவங்களுடைய சொந்த ஊரே இதுதான். இங்கே ஏதோ ஒரு இடத்துல அவங்களுடைய பழைய பூர்வீக வீடு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு இந்த ஊருக்கு வந்தாச்சு. உள்ளே போயிட்டு அவங்க தாத்தா பாட்டி கல்லறை எங்கே இருக்குது, அதே சமயத்தில் அந்த பூர்வீக வீடு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இதுதான் விஜய் அவர்களுடைய பூர்வீக வீடு. ஸோ நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக பழமையாக ஒரு ரம்மியமான காட்சி அளிக்குது. இந்த வீட்டில் தான் விஜய் அவர்கள் பிறந்தாங்க அப்படின்னும் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவங்க இங்கே தான் வாழ்ந்தாங்க, அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டியோட இங்கே தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பாருங்களேன், நம்மளோட இளைய தளபதி விஜய் வந்து இந்த வீட்டில் ஏதோ ஒரு அறையில் தான் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா சொல்லி கேள்விப்பட்டு, எங்கள் அப்பா எங்கள் தாத்தா சொல்லியிருக்காங்க, இங்கே தாண்டா இருந்திருக்காங்க, போர்டிங்கில் தங்கி படிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கடற்கரை கிராமம் முத்துப்பேட்டை. நடிகர் விஜயின் பூர்வீகம் இதுதான் என்கின்றனர் அவரது உறவினர்கள். கடந்த ஜூலையில் விஜயின் தந்தை சந்திரசேகர் முத்துப்பேட்டைக்கு வந்திருந்தார். சந்திரசேகரின் உடன் பிறந்த அண்ணன் ராஜசேகரும் அவருடன் போயிருந்தார். ராஜசேகர் பார்க்க விஜய் போலவே இருந்ததால் கிராம மக்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டனர். விஜய் சிறுவயதில் முத்துப்பேட்டை கிராமத்திற்கு வந்துள்ளார். அவரது தாத்தா வாழ்ந்த பூர்வீக வீடு இருந்த இடம் இப்போது சிதிலமடைந்துள்ளது. அந்த காலத்திலேயே பங்களா போன்ற வீட்டில் குடியிருந்துள்ளனர். கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சேனாதிபதி பிள்ளை தாத்தாவோட பழகியவர்களில் ஒரு சிலரே இருக்காங்க. அதில் ஒருத்தர் விஜய் தாத்தாவோட நண்பரான இவர் விஜயை பற்றியும் அவர் குடும்பத்தை பற்றியும் கூறிய ஒரு சில வார்த்தைகளை பார்க்கலாங்க. தளபதி விஜய் வந்து அவங்களோட பூர்வீக ஊர், சொந்த ஊர் வந்து நிறைய பேர் தங்கச்சி மடம்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து இந்த பக்கம் கமுதி பக்கம்னு சொல்கிறாங்க. அவரோட பூர்வீக ஊர் முத்துப்பேட்டை தான். முத்துப்பேட்டை தான். அவர் தாத்தா அங்கே தான் இருந்தார், அவங்க அப்பாவும் இங்கே தான் இருந்தார். ஹைஸ்கூல் படிக்கிற வர இங்கே இருக்கும்போது தான் அவர் சென்னைக்கு போனார் படித்து முடிச்சுட்டு. ஆனால் அவர் அப்பா இங்கே தான் இறந்தார். யார்? சேனாதிபதி. சேனாதிபதி விஜயோட தாத்தா. தாத்தா இங்கே தான் இறந்து இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவர் எனக்கு அவர் எந்த வருஷம் பிறந்தாரு எனக்கு ஞாபகம் இல்லை. யார்? விஜய் அப்பாவா? அலெக்ஸ். ஆமாம், விஜயோட அப்பா. அவர் பேர் என்ன? அலெக்ஸா. ஆமாம், அலெக்ஸ் சந்திரசேகர்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுடைய பூர்வீக வீடு இங்கே தான் இருக்குது, சொந்த ஊரை இதான் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சொந்த ஊர் முத்துப்பேட்டை கிட்ட இருக்க இது அந்தோனியார் சர்ச்சுக்கிட்ட இருக்க ஒரு வீடு. அப்போ அவங்க தாத்தா வந்து எங்கள் வீட்டில் தான் ஃபஸ்ட்டு வாடகைக்கு இருந்தார். இருந்து அங்கே தான் ரொம்ப நாள் பார்த்தோம். இருந்துட்டா இறந்து போயிட்டார். இறந்து போன பிறகு அவங்க அப்பாவெலாம் வருஷத்துக்கு வந்து திதி மாதிரி கொடுப்பார். பெரியப்பா சொந்த பெரியப்பாங்களா? ஆமாம். சந்திரசேகர் சாருக்கு வந்து சொந்த அண்ணன். ஆமாம். நீங்கள் பார்க்குறதுக்கு விஜய் மாதிரியே இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட யாரும் சொல்லியிருக்காங்களா நீங்கள் பார்க்க விஜய் மாதிரியே இருக்கீங்கன்னு? நிறைய பேர் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா சார்? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் சார். சார் நீங்கள் என்ன சார் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸில் இன்ஜினியர். அங்கேருந்து ரிட்டையர் ஆகி ஒரு 6 வருஷம் சவுதியிலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே சார். பவர் ஸ்டேஷனில். இப்போ வந்து ரிட்டையர் ஆகி என்னுடைய மனைவியோட ஒரு ஹோமில் இருக்கேன். ஹோமில் இருக்கீங்க? நீலாங்கரையில். ஓ, நீலாங்கரையில். வணக்கம் சார். விஜய் சாரோட பூர்வீக ஊர் எது அப்படின்னு பலரும் பல விதமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கே சொந்த ஊருக்கு வந்திருக்கிறீங்க, நீங்களே சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார். அதான் பூர்வீகம்ன்றது எது? அப்பா, தாத்தா, பாட்டனார் இதெல்லாம் தானே. ஆமாம். அவங்களாம் வாழ்ந்த ஊர் இதுதான், இந்த முத்துப்பேட்டை தான். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு முத்துப்பேட்டை, அங்கே தான் நான் வந்திருக்கிறேன். ஏங்க கொஞ்சம் கூட ஒரு வெக்கமே இல்லையா? இத்தனை நாளாக தங்கச்சி மடம்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் முத்துப்பேட்டைன்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு சில ஊர் பக்கத்தில் இருக்கும், அதனால பக்கத்து ஊர் பேரை சொல்லுவாங்க, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே தங்கச்சி மடம் எங்கே இருக்குது, முத்துப்பேட்டை எங்கே இருக்குது? தோராயமாக 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த 2 ஊர்களுக்குமே சம்மந்தமே இல்லை. அப்போ ஏன் இவர் இப்படி சொன்னார்? அப்பா, தாத்தா, பாட்டனார் இதெல்லாம் தானே. ஆமாம். அவங்களாம் வாழ்ந்த ஊர் இதுதான், இந்த முத்துப்பேட்டை தான். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு முத்துப்பேட்டை, அங்கே தான் நான் வந்திருக்கிறேன். முத்துப்பேட்டைன்னு இதுவரையும் அவர் சொன்னதே இல்லைங்க. எப்பயுமே தங்கச்சி மடம்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ நம்ம விஜய் தமிழர் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தங்கச்சி மடம் இல்லை முத்துப்பேட்டைன்னு சொல்கிறார். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் இவங்க சொன்னதெல்லாம் பார்த்தோம்ல, இதெல்லாம் மேலோட்டமாக நம்ம பார்த்தோன்னா உண்மை மாதிரி தான் தெரியும். ஒருவேளை விஜயுடைய பூர்வீக ஊர் தங்கச்சி மடம் இல்லை முத்துப்பேட்டை தானோ? ஏன்னா அவங்க இவங்க தாத்தா கலரையே காட்டுறாங்க, பொதுமக்களுமே சொல்கிறாங்களே, அப்போ இது உண்மைதானோன்னு தோணும். ஆனால் அதுதான் இல்லை. முத்துப்பேட்டை விஜயுடைய பூர்வீக ஊர் கிடையாது. இதை நம்ம நிறுவுறதுக்கெலாம் வேறு எங்கேயும் போகிறது இல்லை. இவங்க சொன்ன இந்த சேனல்ஸ்லாம் சொன்ன இதே விழியங்கள்ல இருந்தே நம்ம ஆதாரங்கள் எடுக்க போகிறோம். நமக்கான ஆதாரங்கள்லாம் இவங்க எடுத்த விழியங்களே இருக்குது. இப்போ நம்ம இந்த விழியங்களில் மீண்டும் பார்ப்போம், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க போகிறோம்.
நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நடிகர் விஜய் அவங்க பிறந்தது வளர்ந்தது அவங்க பூர்வீகம் எல்லாமே சென்னை தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பலர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது இல்லை அப்படின்னும் அவர் பிறந்தது அவர் பூர்வீகம் சொந்த ஊர் எல்லாமே ராமேஸ்வரத்துல தங்கச்சி மடத்துக்கு பக்கத்துல இருக்கிற இந்த தண்ணீர் ஊற்று கிராமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள் சொல்றாங்க. படிச்சுட்டு அப்போ வந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் இந்த சர்ச்சில், அதுக்கடுத்து தங்கச்சி மடம் ஹைஸ்கூலில் அவர் படிச்சிருக்காரு. எங்கள் அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் அப்பா எங்கள் தாத்தா சொல்லியிருக்காங்க, இங்கே தாண்டா இருந்திருக்காங்க, போர்டிங்கில் தங்கி படிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முதல்ல பாருங்களேன், இவர் பேசுகிறார்ல, இவர் யார்? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. வேற யாரும் இல்லை, தங்கச்சி மடம் விஜயுடைய பூர்வீக ஊர் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு அந்த ஊரினுடைய பூர்வக்குடியான பெனடிக்ட் அப்படின்றவரை நேர்காணல் எடுத்திருப்போம். அதே ஆள் தான் இவர். விஜய் தமிழர் இல்லைன்னு யார் சொன்னாங்களோ அவங்கள வச்சு இந்த இந்தியா கிளிட்ஸ் அவங்கள பேட்டி எடுத்து விஜயை தமிழராக்க பார்க்குறாங்க. இவர் பொய் சொல்கிறாரான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது. இவர் தங்கச்சி மடத்தில் உள்ளவர் தான். இவர் நம்மக்கிட்ட என்ன சொன்னாரோ அதே தான் இவங்ககிட்டையுமே சொல்லி வச்சுருக்காரு. விஜயுடைய அப்பா இங்கே வந்து படித்தார், அவருக்கு இது பூர்வீக ஊர் கிடையாதுன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த விழயத்துலேயுமே அவர் அப்பா இங்கே வந்து படித்தாருன்னா சொல்கிறார். ஆனால் இந்த இந்தியா கிளிட்ஸ் எடுத்த இந்த விழயம் இருக்குல்ல, இது எல்லாருமே போய் பாருங்கள், எந்த அளவு மக்கள் மைண்டில் விளையாடுறாங்கன்றது உங்களுக்கு புரியும். அதாவது பாருங்களேன், தங்கச்சி மடம், முத்துப்பேட்டை 2 வெவ்வேறு ஊர்கள், சம்பந்தமே இல்லாமல் வெவ்வேறு இடங்களில் இருக்க ஊர்கள். ஆனால் இந்த விழயத்தை நீங்கள் பாருங்கள், 2 வெவ்வேறு ஊர்கள் மாதிரியே காட்ட மாட்டாங்க, 2ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரே ஊர் மாதிரியே காட்டுவாங்க, மக்களை குழப்புறதுக்கு. ஏன்னா மக்கள் கேள்வி கேட்டக்கூடாதுல்ல, என்னப்பா தங்கச்சி மடம்னு சொன்னீங்க, இப்போ சம்மந்தமே இல்லாத ஊரான முத்துப்பேட்டைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. அதனாலே இந்த விழயத்தை குழப்பி வச்சுருப்பாங்க. அவர் பூர்வீகம் சொந்த ஊர் எல்லாமே ராமேஸ்வரத்துல தங்கச்சி மடத்துக்கு பக்கத்துல இருக்கிற இந்த தண்ணீர் ஊற்று கிராமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய உள்ளூர்வாசிகள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவங்களுடைய அப்பா இருக்காங்களா, எஸ்.ஏ. சந்திரசேகர், அவங்களுடைய அம்மா அப்பா அவங்களுடைய கல்லறைகள் இங்க தான் இருக்கும் அப்படின்னும், விஜய் இங்க தான் பிறந்தாங்க, இங்க ஒரு பூர்வீகமான ஒரு பழைய வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு இப்போ வரைக்கும் அடிக்கடி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர் மக்கள் சொல்றாங்க. அப்புறம் இவரை பாருங்களேன், இவர் வந்து விஜயோடைய பெரியப்பான்னு சொல்லிக்கிறார். அதாவது விஜயுடைய அப்பாவுடைய அண்ணன். பெரியப்பா சொந்த பெரியப்பாங்களா? ஆமாம். சந்திரசேகர் சாருக்கு வந்து சொந்த அண்ணன். ஆமாம். நீங்கள் பார்க்குறதுக்கு விஜய் மாதிரியே இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட யாரும் சொல்லியிருக்காங்களா நீங்கள் பார்க்க விஜய் மாதிரியே இருக்கீங்கன்னு? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா சார்? நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். இவர் பார்க்குறதுக்கு விஜய் மாதிரியே இருக்காராம். பல பேர் இவர்கிட்ட விஜய் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்களாம். ஆனால் இவர் சொல்கிறதுலையே மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குங்க. அது என்னதுன்னா, ஒருத்தருடைய முக அமைப்பு. அது யார் மாதிரி இருக்கும்? ஒன்று அப்பா குடும்பத்தில் உள்ளவர்கள் போன்று இருக்கலாம், இல்லைனா அம்மா குடும்பத்தில் உள்ளவங்க போன்று இருக்கலாம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயுடைய அப்பா சைடு, அதாவது விஜயுடைய பெரியப்பா மாதிரி விஜய் இருக்காருன்றாங்க. இங்கே தான் மிகப்பெரிய குழப்பம். ஏன்னா விஜயுடைய முக அமைப்பு அவங்க அப்பா சைடே கிடையாது, அவங்களுடைய அம்மா சைடு தான். அவங்க அம்மாவுடைய தம்பி இருக்கார்ல, விஜயுடைய சொந்த தாய்மாமன் எஸ்.என். சுரேந்தர், அவரும் விஜயுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இதுவே ஒரு வேலிட் ப்ரூஃப் விஜய்க்கு அவங்க அம்மா சைடில் இருந்தால் முக அமைப்பு இருக்குன்னு. அதுக்கப்புறம் பாருங்கள், விக்ராந்துக்கும் விஜய்க்குமே ஒரே முக அமைப்பு தான். விக்ராந்துமே விஜயுடைய அம்மா சைடு வந்த சொந்தம் தான். விக்ராந்துடைய அம்மா ஷீலாவும் விஜயுடைய அம்மா ஷோபாவும் அக்கா தங்கைகள் தான். இப்படிலாம் இருக்கும்போது எப்படி சம்மந்தமே இல்லாமல் விஜயுடைய அப்பா சைடில் முக அமைப்பு இருக்கும்? நமக்கு ஏன் நம்ம மிகப்பெரிய டவுட் வருது. இவர் இன்னொன்று சொல்கிறாரு, அதை கவனிங்களேன் சார். நீங்கள் என்ன சார் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸில் இன்ஜினியராக இருக்கேன். அங்கேருந்து ரிட்டையர் ஆகி ஒரு 6 வருஷம் சவுதியிலேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே சார். பவர் ஸ்டேஷனில். இப்போ வந்து ரிட்டையர் ஆகி என்னுடைய மனைவியோட ஒரு ஹோமில் இருக்கேன். ஹோமில் இருக்கீங்க? நீலாங்கரையில். ஓ, நீலாங்கரையில். பெரிய பெரிய இடங்கள்லாம் வேலை பார்த்துருக்காரு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய மனைவியும் முதியோர் இல்லத்தில் தங்கிட்டு இருக்காங்களாம். அதுவும் பாருங்கள், அந்த ஹோம் எங்கே இருக்குன்னா நீலாங்கரையில் இருக்கான், அதாவது விஜயுடைய வீட்டு பக்கத்தில். ஒரு ஹோமில் இருக்கேன். ஹோமில் இருக்கீங்க? நீலாங்கரையில். ஓ, நீலாங்கரையில். ஒரு ஹோமில் இருக்கேன். ஹோமில் இருக்கீங்க? நீலாங்கரையில். ஓ, நீலாங்கரையில். இதெல்லாம் கேட்கும்போது எங்கேயோ இடிக்குதுல்ல. விஜய்க்கு அவங்க பெரியப்பா மாதிரி முக அமைப்புன்னு சொல்கிறதே ஒரு பிழை. ஏன்னா அவருடைய முக அமைப்பு அவங்க அம்மா வீட்டு சைட்லேருந்து தான் இருக்குது. அதே போல் இந்த பெரியப்பான்னு சொல்லப்படக்கூடியவர் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வேலை பார்த்துட்டு கடைசியில் முதியோர் இல்லத்தில் தங்கிட்டு இருக்காரு. அதுவும் விஜய் வீட்டு பக்கத்துலேயே தங்குறார். இந்த கேரக்டரில் இவ்வளோ குளறுபடிகள் இருக்குது. விஜயுடைய முக அமைப்பு இருக்கிறதுனாலேயே எஸ்.ஏ. சந்திரசேகர் நீலாங்கரையில் உள்ள ஹோம்லேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்துட்டாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது.
எல்லாரும் இந்த கேரக்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பற்றி நம்ம பின் நாட்களில் தேடி பார்ப்போம். அடுத்து பாருங்கள். ஸோ இதுதான் விஜய் அவர்களுடைய பூர்வீக வீடு. ஸோ நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக பழமையாக ஒரு ரம்மியமான காட்சி அளிக்குது. இந்த வீட்டில் தான் விஜய் அவர்கள் பிறந்தாங்க அப்படின்னா எஸ்ஏ சந்திரசேகர் அவங்க இங்கே தான் வாழ்ந்தாங்க. அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டியோட இங்கே தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரது தாத்தா வாழ்ந்த பூர்வீக வீடு இருந்த இடம் இப்போது சிதிலமடைந்துள்ளது. அந்த காலத்திலேயே பங்களா போன்ற வீட்டில் குடியிருந்துள்ளனர். இப்போது முத்துப்பேட்டை கிராமத்தில் பலர் தாவேக்காவில் உள்ளனர். நடிகர் விஜயின் தாத்தாவின் சொந்த வீடுன்றாங்க. இது உண்மையான்றதை இப்போ நம்ம பார்ப்போம். அவங்களோட இடமும் விஜய் அவங்களோட இடமும் வந்து பக்கத்தில் ரெண்டும் ஒன்றா ஒட்டி இருக்குது. ரெண்டும் தனித்தனியாக பிரித்து பங்கு வச்சுருக்கிறாங்க. அவர் இடம் இங்கே, இவர் இடம் இங்கே. ஓ, இவர் இடம் சர்ச்சுக்கிட்ட. சர்ச்சுக்கிட்ட அந்த இடத்துல ரெண்டாக பிரிச்சுருக்குறாங்க. அதில் வந்து விஜய் அப்பாவோட இடத்த வந்து விற்றுருக்காங்க, அவங்க வச்சுருக்காங்க அப்படின்றாங்க. விஜய் அப்பா இடம் இந்த இடம். ஓ, இங்கே நம்ம வீடு பார்த்தப்ப அந்த இடம். அந்த இடம். இப்போ அந்த வீடு அவங்க இடமும் கொடிக்கால், வெற்றிலை கொடிக்கால். ஆமாம், அதை அப்படியே வித்துட்டு போயிட்டார். வெற்ற கொல்லிக்காடாக இருந்துச்சு அது. வெற்றிலை கொடிக்கால். அந்த ஊரில் பூர்வீகமாக இருக்கிறவர் சொல்கிறத வச்சே நமக்கு தெரிய வருது, விஜயுடைய தாத்தாவுக்கெல்லாம் சொந்த வீடெல்லாம் எதுவும் கிடையாது. இவங்க காமிக்கிற இந்த வீடுகள்லாம் பின் நாட்களில் கட்டியிருக்காங்க. ஆனால் பாருங்களேன், தினமலரில் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க பாருங்களேன். அவரது தாத்தா வாழ்ந்த பூர்வீக வீடு இருந்த இடம் இப்போது சிதிலமடைந்துள்ளது. அந்த காலத்திலேயே பங்களா போன்ற வீட்டில் குடியிருந்துள்ளனர். ஸோ இதுதான் விஜய் அவர்களுடைய பூர்வீக வீடு. ஸோ நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ பெருசாக பழமையாக ஒரு ரம்மியமான காட்சி அளிக்குது. இந்த வீட்டில் தான் விஜய் அவர்கள் பிறந்தாங்க அப்படின்னா எஸ்ஏ சந்திரசேகர் அவங்க இங்கே தான் வாழ்ந்தாங்க. அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டியோட இங்கே தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வீடு அவங்க இடமும் கொடிக்கால், வெற்றிலை கொடிக்கால். ஆமாம், அதை அப்படியே வித்துட்டு போயிட்டார். வெற்ற கொல்லிக்காடாக இருந்துச்சு அது. வெற்றிலை கொடிக்கால். இப்போ அந்த ஊரில் இருக்க இவங்க சொல்கிறது கவனிங்களேன். உள்ளூர் மக்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்னன்னு நம்ம கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. நடிகர் விஜய் அவங்களுடைய பூர்வீக வீடு இங்கே தான் இருக்குது, சொந்த ஊரை இதான் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சொந்த ஊர் முத்துப்பேட்டை கிட்ட இருக்க இது அந்தோனியார் சர்ச்சுக்கிட்ட இருக்க ஒரு வீடு. அப்போ அவங்க தாத்தா வந்து எங்கள் வீட்டில் தான் ஃபஸ்ட்டு வாடகைக்கு இருந்தார். இருந்து அங்கே தான் ரொம்ப நாள் பார்த்தோம். இருந்துட்டா இறந்து போயிட்டார். அப்போ அவங்க தாத்தா வந்து எங்கள் வீட்டில் தான் ஃபஸ்ட்டு வாடகைக்கு இருந்தார். எங்கள் வீட்டில் தான் ஃபஸ்ட்டு வாடகைக்கு இருந்தார். என்னது, விஜயுடைய தாத்தா வாடகைக்கு இருந்தாரா? என்னங்க, பூர்வீக ஊர்லேயே வாடகைக்கு இருந்திருக்காரு. அப்போ அவங்க தாத்தா வந்து எங்கள் வீட்டில் தான் ஃபஸ்ட்டு வாடகைக்கு இருந்தார். எங்கள் வீட்டில் தான் ஃபஸ்ட்டு வாடகைக்கு இருந்தார். ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தவர், கவர்மெண்ட் ஜாபில் இருந்தவர். ஆனால் வீடு வாடகைக்கு இருந்திருக்கார். அதுவும் சொந்த ஊர்லேயே வாடகைக்கு இருந்திருக்கார். அப்போ இதுவரையும் நமக்கு தெரிஞ்சது என்னது, விஜயுடைய தாத்தாவுக்கு அங்கே பூர்வீகமாலாம் வீடு எதுவும் கிடையாது. அங்கே இருக்கிறதெல்லாம் பின்னாட்களில் வேற யாரோ கட்டியது. இப்போ அடுத்து பாருங்கள், இதுதான் ரொம்பவே முக்கியமானது. கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சேனாதிபதி பிள்ளை இவர் எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னா 1897 பிறந்திருக்காரு. மறைவு 9ஆம் தேதி 9வது மாதம் 1982. கிட்டத்தட்ட அந்த அவருக்கு 85 வயசு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் இறந்துருக்குறாங்க. ஸோ ஒரு வேலையை கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத, தமிழ் சினிமாவா உலக சினிமாலேயே தவிர்க்க முடியாத ஒரு நடிகரை கொடுத்த அந்த மூதாதையர்னா இவங்க தான், சேனாதிபதி பிள்ளை. ஸோ பாருங்களேன், அந்த ஊரில் இவங்க காட்டக்கூடிய மிகப்பெரிய எவிடன்ஸ் என்னதுன்னா விஜய் தாத்தாவின் கல்லறை. பாருங்கள், சேனாதிபதி பிள்ளைன்னெலாம் போட்டிருக்கு. அப்போ இவர் தமிழர் தானே, இந்த ஊரில் இவருடைய கல்லறையே இருக்குது. அப்போ இது இவருடைய பூர்வீக ஊர் தானே அப்படின்லாம் சொல்லலாம். ஆனால் அதான் கிடையாது. இந்த கல்லறையை நம்ம பார்க்க பார்க்க நமக்கு மிகப்பெரிய சந்தேகம் எழுது. அது என்னதுன்னா, சேனாதிபதி பிள்ளை அவருக்கு கல்லறை வைக்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்? சேனாதிபதி பிள்ளை கிறிஸ்துவராக வாழ்ந்திருக்கார். அதனால தான் இந்த சர்ச்சில் அவருக்கு கல்லறை வச்சுருக்காங்க. இப்போ இங்கே இவர் சந்திரசேகரை அலெக்ஸ்ன்னு சொல்கிறார். அவர் எனக்கு அவர் எந்த வருஷம் பிறந்தாரு ஞாபகம் இல்லை. யாரு? விஜய் அப்பாவா? அலெக்ஸ். அம்மா, விஜயோட அப்பா. அவர் பேர் என்ன? அலெக்ஸா. ஆமாம், அலெக்ஸ் சந்திரசேகர்னு சொல்கிறாங்க இப்போ. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவருடைய உண்மையான பேர் அலெக்ஸ் சந்திரசேகர், எஸ்ஏ சந்திரசேகர்னு சுருக்குகிறார். எஸ்ன்றது இவருடைய அப்பா பேர், ஏன்றது இவருடைய கிறிஸ்துவ பெயர் அலெக்ஸ் சந்திரசேகர். அதே போல் விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய். இது எல்லாருக்குமே தெரியும். இதில் நம்ம என்ன கவனிக்கணும்னா, ஒருத்தர் கிறிஸ்துவராக மாற்றப்படுறாங்கன்னா அவங்களுடைய பெயருமே கிறிஸ்டியன் பேராக மாற்றப்படும். தமிழ் பேராக இருந்தால் கூட கிறிஸ்துவ பேராக இருக்கும். எப்படின்னா அருளானந்தம், அந்தோணி, ஆரோக்கியராஜ், மரியம், செல்வின் நாடார், இப்படி இந்த மாதிரி பேர்கள்லாம் வைப்பாங்க. ஒருத்தர் கன்வெர்ட் ஆனாங்கன்னா அவங்களுக்கு சர்ச்சில் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க.
தண்ணியில் முங்கி எந்திரிக்கலாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்களுடைய மாற்றப்பட்ட பெயரை சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒருத்தர் கிறிஸ்துவராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக கிறிஸ்துவ பெயரே வைக்கப்படும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவங்க தாத்தா கல்லறை இருக்குல்ல, அதில் உள்ள மற்ற கல்லறைகளே பாருங்களேன். என்னென்ன பெயர்கள் இருக்குது? மனுவேல் அந்தோணி, ஞான சவுந்தர், விசுவாச சகாயராஜ். அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள், தேவநேசன், இருதயமேரி. இந்த கல்லறை மட்டும் இல்லை, எந்த கல்லறைகள் போனாலுமே இப்படி தான் பெயர்கள் இருக்கும். கிறிஸ்துவர்களாக இருப்பவர்களும் சரி, இல்லை கிறிஸ்துவர்களாக மாறியவர்களும் சரி, அவங்க தனக்கு கிறிஸ்துவ பெயர்களை வச்சுப்பாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி சேனாதிபதி பிள்ளை மட்டும் கிறிஸ்துவ பேர் வச்சுக்கல? இல்லைப்பா, இவர் கிறிஸ்டினாக இருந்திருக்க மாட்டார்னா அப்புறம் அவருக்கு எது கல்லறை? சேனாதிபதி பிள்ளை கிறிஸ்துவர் என்றால் அவருக்கான கிறிஸ்டின் பேர் எங்கே? இதை இந்த அலெக்ஸ் சந்திரசேகரோ இல்லை இந்த ஜோசப் விஜயோ தான் சொல்லணும். அப்போ இவருடைய பேரே நமக்கு சந்தேகமாக இருக்குது. ஒரு பரம்பரை கிறிஸ்துவர்னு சொல்லக்கூடிய இவருக்கு எப்படி கிறிஸ்துவ பேர் இல்லாமல் இருக்கும்? அதுவும் பாருங்களேன், சேனாதிபதின்னு போடல, சேனாதிபதி கூட ஜாதி பேர் பிள்ளை. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு வீடியோ ஞாபகம் வருதுங்க, அதை இப்போ போட்டு காட்டுறோம் பாருங்கள். எல்லாரும் அட்வைஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ நான் சொல்கிறது ஜாதி ஒழியணுன்றோம். அதை ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் செய்கிறோமா? என் மகனை கோடம்பாக்கத்தில் ஒரு ஸ்கூலில் சேர்க்க போகிறேன். அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அந்த அப்ளிகேஷனில் பேர், தகப்பன் பேர், நேஷனாலிட்டின்னு ஒன்று இருக்கும். இந்தியன்னு போட்டேன், ஏன்னா இந்தியாவில் பிறந்தவன் இந்தியன். ரிலிஜன்னு கேட்குறாங்க, தமிழன்னு போட்டேன். காஸ்ட்னு கேட்டாங்க, தமிழன்னு போட்டேன். ரிலிஜன் தமிழன்னு போட்டுக்கிறீங்க, காஸ்ட் தமிழன்னு போட்டுக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. எதுக்கு இந்த 4 வயசில் 5 வயசில் அவரை கொண்டு போய் நான் ஸ்கூலில் சேர்க்கும் போதே அவன் முதுகில் இன்னார்தா அப்படின்னு ஏன் பச்சை குத்துறீங்க, முத்திரை குத்துறீங்க? இந்த ஜாதி இந்த மதம்னா முதுகில் எதுக்கு அந்த முத்திரை குத்துறீங்க? இன்று வரை விஜய் சர்டிஃபிகேட்டில் இப்படி தான் இருக்கு. இதை நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபாலோ பண்ணோம்னா ஜாதி ஒழித்துவிடும். அதாவது ஜாதியே வேணாமா, ஜாதி மறுப்பில் அவ்வளோ தீவிரமாக இருந்திருக்கார். விஜயுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேயே ஜாதி பேரையே போட்டுக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு ஜாதி ஒழிப்பை பின்பற்றுறார். ஆனால் இப்படிலாம் பேசினவர் தான் இப்போ இந்த கல்லறையில் அவங்களுடைய அப்பா ஜாதி பேரை போடுறார். ஜாதி ஒழியணுன்றோம். அதை ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் செய்கிறோமா? இந்த ஜாதி இந்த மதம்னா முதுகில் எதுக்கு அந்த முத்திரை குத்துறீங்க? அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ திட்டமிட்டு வேலை பார்த்துருக்காங்க. இங்கே வெறும் சேனாதிபதின்னு போட்டால் வேலைக்கு ஆகாது, சேனாதிபதி பிள்ளைன்னு போட்டால் தான் விஜயை தமிழர்னு சொல்ல முடியும். அதுக்காகவே இந்த கல்லறையில் சேனாதிபதி பிள்ளைன்னு போட்டிருக்காங்க. அதுவும் அவருடைய இன்ஷியலை பாருங்கள், எஸ் சேனாதிபதி. எஸ்னா என்னது? அதுக்கு ஏதாச்சும் உருட்ட போகிறாங்களோ? அங்கே அவருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சந்தன நிவாஸ்னு போட்டிருக்கும். அப்போ இந்த சேனாதிபதி பிள்ளையோடைய அப்பா பேர் சந்தனமோ? அப்படிலாம் எதுவும் சொல்லிடாதீங்க. ஏன்னா இந்த வீடே சேனாதிபதி பிள்ளையால் கட்டப்பட்டதல்ல, அவருடைய காலத்திற்கு பின்னர் தான் இந்த வீடையே கட்டியிருக்காங்க. அந்த ஊரில் இருக்கிறவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, கவனிங்களா? கல்லறை இங்கே இருக்கு பார்த்தோம். கல்லறை குறிப்பிட்ட இடம் தெரியல. அங்கே வச்சுருக்காங்க, இதில் பேர் வெட்டு எழுதி. ஆமாம், இதில் அந்த கோவிலில் வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்குறாங்க, அந்த வேப்ப மரத்துக்கு கீழே பார்த்தோம். சேனாபதின்னு போட்டு வச்சுருக்காங்க. அந்த இடம் தான் அவர் அடக்கம் பண்ணது இங்கே தான். கல்லறை குறிப்பிட்ட இடம் தெரியல. கல்லறை குறிப்பிட்ட இடம் தெரியல. அங்கே வச்சுருக்காங்க, இதில் பேர் வெட்டு எழுதி. ஆமாம், இதில் அந்த கோவிலில் வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்குறாங்க, அந்த வேப்ப மரத்துக்கு கீழே பார்த்தோம். சேனாபதின்னு போட்டு வச்சுருக்காங்க. அது எப்படிங்க? சேனாதிபதி கூட இவ்வளோ நெருக்கமானவருக்கு சேனாதிபதி பிள்ளையோடைய கல்லறை பற்றி தெரியல? கல்லறை குறிப்பிட்ட இடம் தெரியல. அங்கே வச்சுருக்காங்க, இதில் பேர் வெட்டு எழுதி. ஆமாம், இதில் அந்த கோவிலில் வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்குறாங்க, அந்த வேப்ப மரத்துக்கு கீழே பார்த்தோம். சேனாபதின்னு போட்டு வச்சுருக்காங்க. இந்த விஜயுடைய பூர்வீகத்தை பற்றி பிரேக்கிங் விளாக்ஸ்னு ஒருத்தர் போட்டிருந்தார்ல, அந்த சேனல்காரரு நமக்கு இன்னொரு தகவலையுமே கொடுத்துருக்காரு.
அது அவர் சொன்ன அந்த விழயத்திலே இருக்கு. அதை கேளுங்களேன். அடிய காணொளியை காண உள்ளோம். அதற்கு முன்பாக நான் முன்பே சொன்னது போல விஜயின் பூர்வீக ஊர், அதாவது 4 தலைமுறைக்கு முன்பாக விஜயின் பூர்வீக ஊர் என்னவென்று தெரிவிப்பதாக கூறியிருந்தேன். அதாவது இந்த முத்துப்பேட்டைக்கு வருவதற்கு முன்பாக விஜயின் பூர்வீக ஊர் தமிழ்நாடே தான். தமிழ்நாட்டில் அவரது பூர்வீக ஊர் எங்கு இருந்தது என்றால் மதுரை வைகை ஆற்று கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஏலூர் கிராமம் என்று குறிப்பிடுவார்கள். அந்த ஏலூர் கிராமம் தான் விஜய் கொள்ளுத்தாத்தா இங்கு வருவதற்கு முன்பாக அவரது பூர்வீகமாக இருந்த ஊர். அந்த ஏலூர் கிராமம் தான் விஜய் கொள்ளுத்தாத்தா இங்கு வருவதற்கு முன்பாக அவரது பூர்வீகமாக இருந்த ஊர். என்னது, விஜயுடைய கொள்ளு தாத்தாவுடைய பூர்வீகம் மதுரை மாவட்டம் ஏலூரா? என்னங்க இது, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பூர்வீகம் சொல்கிறாங்க. அதாவது முதல்ல என்ன சொன்னாங்கன்னா விஜயுடைய பூர்வீகமே சென்னைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஜயுடைய அப்பாவுடைய பூர்வீகம் தங்கச்சி மாடம் தன்னூத்து கிராமம். அடுத்து விஜயுடைய தாத்தாவுடைய பூர்வீகம் ராமநாதபுரம் முத்துப்பேட்டை. அதுக்கப்புறம் விஜயுடைய கொள்ளு தாத்தாவோட பூர்வீகம் மதுரை மாவட்டம் ஏலூர். முதல்ல பூர்வீகம்னா என்னது? நம்மளுடைய முன்னோர்கள் தலைமுறையாக வாழ்ந்த ஊர் தான் பூர்வீக ஊர். அதுதான் பூர்வீகம். இவங்க சொல்கிற மாதிரி ஒரே ஆளுக்கு 3-4 பூர்வீகம்லாம் இருக்காது. பூர்வீகம்னா என்னன்னு எஸ்.ஏ. சந்திரசேகர் இதானே சொல்கிறாரு. அதான் பூர்வீகம்ன்றது எது? அப்பா, தாத்தா, பாட்டனார் இதெல்லாம் தானே. இதெல்லாம் நல்லா சொல்லுவாங்க. ஆனால் கொள்ளு தாத்தா எங்கேருந்து வந்தாருன்னு கேட்டால் ஏலூர்லேருந்து வந்தாருன்னு சொல்லுவாங்க. அந்த ஏலூர் கிராமம் தான் விஜய் கொள்ளுத்தாத்தா இங்கு வருவதற்கு முன்பாக அவரது பூர்வீகமாக இருந்த ஊர். ஒருத்தருடைய பூர்வீகம்னா அந்த ஊரில் அவங்களுடைய சொந்தக்காரவங்க இருப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், பிள்ளை ஜாதி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய பூர்வீக ஊரில் பிள்ளை சமுதாய மக்கள் இருப்பாங்க. அந்த மக்கள் எல்லாருமே இவருடைய சொந்தக்காரவங்களாக தான் இருப்பாங்க. நெருங்கிய உறவினர்களாகவோ இல்லை தூரத்து சொந்தமாகவோ இல்லை பங்காளிகளாகவோ இருப்பாங்க. ஆனால் இவருக்கு இந்த ஊரில் அது மாதிரி யாரும் கிடையாது. ஏன்னா இவருக்கு இது சொந்த ஊரும் கிடையாது, இவர் பிள்ளை சமுதாயமும் கிடையாது. இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் ராமேஸ்வரத்தை பூர்வீகமாக கொண்டவர். நான் பிறந்தது தங்கச்சி மடம் ராமேஸ்வரம் பக்கத்தில். அவங்களாம் வாழ்ந்த ஊர் இதுதான், இந்த முத்துப்பேட்டை தான். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு முத்துப்பேட்டை, அங்கே தான் நான் வந்திருக்கிறேன். அந்த ஏலூர் கிராமம் தான் விஜய் கொள்ளுத்தாத்தா இங்கு வருவதற்கு முன்பாக அவரது பூர்வீகமாக இருந்த ஊர். அந்த ஏலூர் கிராமம் தான் விஜய் கொள்ளுத்தாத்தா இங்கு வருவதற்கு முன்பாக அவரது பூர்வீகமாக இருந்த ஊர். பார்த்துக்கிட்டிங்களா? நம்ம கூத்தாடி விஜய் இலங்கையில் உள்ள கண்டி தெலுங்குன்றத நிறுவனம். தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சே இருக்கான்ல, அவனுடைய இனம்தான் விஜயும். நம்ம இங்கே பூர்வீகத்தை இலங்கை வரையும் போய் கண்டுபிடிச்சோன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ராமேஸ்வரம் தங்கச்சி மடம், அங்கேருந்து ராமநாதபுரம் முத்துப்பேட்டை, அதுக்கப்புறம் அதையும் தாண்டி மதுரை ஏலூர், அப்படியே இலங்கைக்கு ஆப்போசிட்டில் கொண்டு போகிறாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்களால முடியாது. ஏன்னா இந்த விழயத்திலே நம்ம நிரூபிச்சிட்டோம், இந்த ராமநாதபுரம் முத்துப்பேட்டை இவர்களுடைய பூர்வீக ஊர் கிடையாது. இந்த ஊரில் ஒரு தாத்தாக்கு சொந்தமாக ஒரு வீடு கூட கிடையாது. இந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் யாருமே விஜய்க்கு சொந்தக்காரவங்க கிடையாது. விஜயுடைய தாத்தா கிறிஸ்துவர் என்றால் அவருடைய பேரில் எப்படி கிறிஸ்துவ பேர் இல்லாமல் இருக்கும்? பிள்ளைன்னு போட தெரியுதுல்ல. அப்போ கிறிஸ்டினாக இருந்தாங்கன்னா அந்த மதம் சார்ந்த பேர்கள் போட்டிருப்பாங்கல்ல. அலெக்ஸ் சந்திரசேகர், ஜோசப் விஜய், இந்த மாதிரி பேர்கள் இருந்திருக்கும்ல. அது ஏன் இவர் தாத்தாக்கு இல்லை? இந்த கல்லறை சமீபத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு. இங்கே கட்டப்பட்ட கல்லறை பற்றி அந்த ஊரில் உள்ள பூர்வீகமாக இருக்கிறார்ல இவருக்கே தெரியல. அப்போனா இந்த கல்லறை சமீபத்தில் தான் கட்டப்பட்டிருக்கு, அதுவும் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட. விசுவாசத்துக்கு வீசுவாசம் போட்டு வச்சுருக்காங்க. அவசரத்தில் என்ன போடுறதுன்னு கூடவா தெரியாது? அது என்ன வீசுவாசம்? முதல்ல இதில் இருக்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை மாற்றுங்க, இல்லைனா இது எங்கள் கல்லறையே இல்லை, சேனாதிபதி பிள்ளையோட கல்லறை வேறு ஊரில் இருக்குதுன்னு சொல்லி வேற ஒரு உருட்டுங்க. இப்போ நம்ம இதுவரையும் நடந்த சம்பவம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம சுருக்கமாக சம்மரியாக பார்த்துடலாம். முதல்ல முனைவர் திரு பாண்டியனையா பல ஆண்டுகளுக்கு முன்பே நடிகர் விஜயை டீகோட் பண்ணிவிட்டு டீகோடிங் முறையில் நடிகர் விஜய் தமிழராக இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில நாய்களும் பன்றிகளும், அதாவது இந்த ஆரிய திராவிட கைக்குலிகள்லாம் இருக்குல்ல, இதுங்கெல்லாம் சேர்ந்து விஜயை மீண்டும் மீண்டும் தமிழர்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அங்கே தான் நமக்கு சந்தேகமே எழுந்தது. அதுக்கப்புறம் 5ஆம் தமிழர் சங்கம் விஜய் தமிழர் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு மக்களுக்கு புரியும் விதத்தில் கள ஆய்வுகள்லாம் செஞ்சு ஆதாரத்துடன் வெளியிட்டோம். அதுக்கப்புறம் விஜய் தமிழர் இல்லைன்னா அவருடைய தந்தை எந்த இனத்திலிருந்து வந்திருப்பார் அப்படின்ற கேள்வி எழுந்தது. அதற்கான விடையுமே 5ஆம் தமிழர் சங்கம் கண்டுபிடிச்சிட்டோம்.
கூத்தாடி விஜயின் முன்னோர்கள்லாம் கண்டி தெலுங்கர்கள். இந்த விழத்தை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். நம்ம இப்படிலாம் பண்ணதை பார்த்து விஜய் தரப்புல இருந்து பதிலடி கொடுக்கறதுக்காக இந்த செட்டப்பை போட்டாங்க. அதாவது முத்துப்பேட்டையில் தான் அவங்க பூர்வீகம்னு சொன்னாங்க. அதற்கு இவங்க தாத்தா கல்லறையே சான்றாக காட்டினாங்க. ஆனால் இப்போ நம்ம அதையுமே பொய்ன்னு நிரூபிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இவங்க ஏதாச்சும் பூர்வீகம்னு சொன்னாலுமே 5ஆம் தமிழர் சங்கம் பின்னாலேயே போய் கண்டுபிடிப்போம். ஏன்னா இவங்க மறைக்கிறன்ற பேரில் ஆதாரங்களை விட்டுக்கிட்டே போகிறாங்க. ஒரு பொய்யை கூட ஒழுங்காக சொல்ல தெரியல, பல பிழைகளை விட்டு போகிறாங்க. இவங்களாம் எப்படி டைரக்டராகவும் ஆக்டராகவும் இருக்காங்க? சென்ற விழத்தில் கூட ஒரு சிலர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, நீங்களாம் ஒரு சாதாரண யூடியூப் சேனல், உங்களை பற்றிலாம் விஜய் பேசுவாரா, நீங்களே கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படின்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க. முதல்ல நம்ம யூடியூப் சேனல்லாம் கிடையாது, நம்ம 5ஆம் தமிழர் சங்கம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலை உருவாக்கணும். இந்த சேனலில் நமக்கு மானிட்டைசேஷன்லாம் எப்போயோ கட் பண்ணிட்டாங்க. இந்த சேனலில் போடக்கூடிய எந்த விழயத்தில் இருந்தோம் நமக்கு பணமே வராது. அதனால் ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்காகலாம் இந்த மாதிரி விழயங்கள் போடல். மக்களுக்கு உண்மைகள் தெரியணும், அவங்க விழிப்புணர்வு ஆகணும். அதுக்காக தான் நம்ம விழயங்களை தயாரிக்கிறோம். 5ஆம் தமிழர் சங்கத்தை சாதாரண ஏதோ யூடியூப் சேனல்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படிப்பட்ட இந்த 5ஆம் தமிழர் சங்கம் தான் முதல்ல யாருமே சொல்லாமல் இருக்கும்போது முதல்ல விஜய் தமிழர் இல்லைன்னு சொன்னோம். அதையும் ஆதாரபூர்வமாக நிறுவனதும் 5ஆம் தமிழர் சங்கம் தான். விஜய் தமிழர் இல்லைன்னு யூடியூப்பில் போட்ட குறு விழயங்கள்லாம் 10 லட்சம் 15 லட்சம் பார்வையாளர்கள்லாம் தாண்டி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மற்ற சோஷியல் மீடியாவில் பல பேர் நம்மளுடைய விழயங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இதனால் மக்கள் அனைவருக்குமே நம்ம சொன்ன கருத்து சென்றடைஞ்சிருக்கு. எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இதை சொல்லாது, இனிமேலும் சொல்லாது. ஒரு அரசியல் கட்சி தலைவரை சொல்லுங்கள் விஜய் தமிழர் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இருக்கிற இந்த பெரிய கட்சிகள் எல்லாமே இந்த ஆளும் வர்க்கத்தால் உருவாக்கப்பட்டவைகள் தான். இந்த தலைவர்கள்லாம் இந்த ஆளும் வர்க்கம் ப்ரொமோட் செய்யப்பட்டவர்கள். இவங்களுமே அவங்க ஆள் தான். இவங்க எப்படி சொல்லுவாங்க? விஜயை முழுக்க எக்ஸ்போஸ் பண்ணது நம்ம தான். இவன் தமிழன் இல்லை, இவன் வடுகன் அப்படின்லாம் நம்ம சொன்னது மக்கள் மத்தியில் பெருமளவில் பரவிருக்கு, மக்களுமே ஏற்றுக்கிறாங்க. இது இந்த கூத்தாடி விஜய்க்கு மிகப்பெரிய அடி. இந்த கூத்தாடி விஜய் தான் தமிழர்ன்ற போர்வையில் தான் இத்தனை வருஷமாக சினிமாலேயே நடிச்சிருக்காரு. அவருக்கு பின்னாடி இருக்கிற தமிழன்ற அந்த பிராண்ட் இருக்குல்ல, இந்த பிராண்டை தனியாக எடுத்துட்டோன்னா அவர் ஒன்றுமே இல்லை. தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்பதில் மக்கள் விழிப்புணர்வாகிட்டே போகிறாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் மக்களை ஏமாற்றணும்னா அவனுக்கு தமிழன்ற ஒரு சாயலை புகுத்தி ஆகும். இந்த தமிழன்ற சாயலில் வந்தவன் தான் விஜய். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இவ்வளோ பெரிய மாநாடில் 5ஆம் தமிழர் சங்கத்தை கடும் காட்டமாக மறைமுகமாக ஏன் விஜய் விமர்சிச்சார்ன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கே இந்த கூத்தாடிகளும் சரி, இந்த பிண்டாரிகளால் ப்ரொமோட் பண்ணப்படுபவர்களும் சரி, இவர்கள் யாரும் தமிழர்கள் இல்லை. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த 2 பேர் பாருங்கள், இவங்கெல்லாம் படங்களில் தன்னை தமிழனா காமிச்சுப்பாங்க, ஆனால் இவர்கள் தமிழர்கள் கிடையாது. அம்மாவை பற்றி சொல்லவே இல்லை சார். அம்மா பேர் என்ன சார்? அம்மா பேர் ரங்கம்மா. ராமசாமி நாயுடு ரங்கம்மா. ராமசாமி நாயுடு ரங்கம்மா. ராமசாமி நாயுடு రங்கమ్మ. అది విజయవాడ కనక దుర్గమ్మ ఇచ్చిన దయా. మీ భార్య కూడా తెలుగమ్మాయి కదా? మీ భార్య ఉష? నా భార్య ఉష తెలుగమ్మాయి. నా మావయ్య నెల్లూరు ఆంధ్ర నాయుడుపేట. నా భార్య తెలుగమ్మాయి. నా భార్య బ్యాక్గ్రౌండ్ అందరూ ఇక్కడ టోటల్ ఆంధ్ర తెలుగు. ఇప్పుడు నా సోదరి నా కూతురు కూడా ఇక్కడ ఆంధ్ర, అల్లుడు ఆంధ్ర, నా సంబంధి ఇక్కడ ఉన్నారు, నా మన్మడు ఇలక్య సన్ను ఇక్కడ ఉన్నారు. முடிஞ்சு போச்சா? இவங்க தன்னை தமிழரா காமிச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க? இவங்களை போன்றுதான் இந்த யூத பிராமணர்களால் வளர்த்து விடப்படுபவர்கள் யாரும் தமிழர் இல்லை, கலப்பு இனமாகவோ வேற்றினமாகவோ தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டை ஒரு தூய தமிழன் ஆளக்கூடாதுன்றதுக்காக இதெல்லாம் நீண்ட நாட்கள் சரி. அதனால் நடிகர் விஜய் தமிழர் இல்லை, இவர் வடுக வந்தேரி. இந்த உண்மையை அனைவரும் பேச ஆரம்பிப்போம். ஒரு சிலர் நக்கலாக கேட்பாங்க, விஜய் தமிழர் இல்லைன்னு நீங்கள் எந்த லேபில் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அப்படி கேட்குறவங்ககிட்ட போய் கமெண்டில் சொல்லுங்கள், விஜய்க்கு டெஸ்ட் எடுத்த லேப் 5ஆம் தமிழர் சங்கம். யூரின் டெஸ்ட்டோ மோஷன் டெஸ்ட்டோலாம் எடுக்க தேவையில்லை, அவங்களுடைய கொள்கைகளையும் செயல்பாடுகளையும் வச்சே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். அதனால் இனிமேல் யார் தமிழர்னு நம்ம கேள்வி கேட்கும்போது ஒரு சிலர் வருவானுங்களே, இந்த பாருங்கப்பா யார் தமிழர்னு யூரின் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மோஷன் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கலாம் சொல்லுவாங்க.
அப்படி சொல்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அவங்க இந்த ஆரிய திராவிட கூட்டத்தில் ஒருத்தராக தான் இருப்பாங்க. நம்மளை கலாய்க்கிறாங்கலாம் எடுத்துக்காதீங்க. இந்த ஆரியமும் திராவிடமும் காலங்காலமாக செஞ்சிட்ருக்கிறது தான் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. இதெல்லாம் இவங்க மரபுலேயே ஊறிப்போன ஒன்று. மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.